ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. வாசிக்க கேட்டதான வசன பாகமானது எல்லாருக்கும் மிகவும் நன்கு தெரிந்ததான ஒரு வசனம். தேவன் யாரை விரும்புகிறார் அல்லது எப்படிப்பட்ட மனுஷர்களை தேடுகிறார் அல்லது எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை எதிர்பார்க்கிறார் என்ற காரியத்தை தெளிவும் திட்டவுமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை அர்ப்பணிக்கக்கூடியதான மனுஷர்களை, தன்னை தேவனுக்கென்று கொடுக்கக்கூடியதான மனுஷர்களை தேவன் தேடக்கூடியவர்களாக இருக்கிறார். தன்னை தேவனுக்கு எப்படிப்பட்ட விதத்திலே கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? ஜீவனுள்ள பலியாக தங்களையே ஒவ்வொரு நாளும் உயிருள்ள காணிக்கையாக, செத்த காணிக்கை யாருக்குமே பிரயோஜனப்படாது. உயிருள்ள காணிக்கையாக தங்களை தேவனுக்கென்று கொடுப்பதை தேவன் விரும்புகிறார். அந்த காணிக்கையானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்திலே தங்களை தாங்களாகவே சுயத்தை கொன்று தங்களை வெறுத்து தங்களை அருவறுத்து அப்படியே தேவனுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு பலியாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட்டு அந்த பலியை தேவனிடத்தில் கொடுப்பதையே அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஒரு கதை இப்படி சொல்லுவார்கள். ஒரு கோழியும் பன்றியும் ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு அனாதை மடத்தில் வெளியில் ஒரு போர்டு இருந்துச்சு. ஏழைகள் இங்கே வசிக்கிறார்கள், உங்களால் முடிந்தால் ஒருவேளை உணவை கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை உணவுனா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒருவேளை உணவு. கோழி இதை படிச்சுட்டு, நான் எனக்கு ஒரு முட்டை, இன்னைக்குள்ளே என்னுடைய முட்டையை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பன்றியை பார்த்து, நான் பாரு, உனக்கு முட்டையெல்லாம் விட முடியாது, நீ என்ன செய், 1 கிலோ இறைச்சியை கொடுன்னு. அந்த பன்றியும் கொஞ்சமே யோசிக்காமல் டக்குன்னு சொல்லிச்சு, நான் 1 கிலோ இறைச்சியை கொடுத்துட்றேன். அப்படியே அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் பன்றிக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் 1 கிலோ இறைச்சியை வெட்டி கொடுத்தோம்னா அந்த இடம் புண்ணாகும், அந்த இடம் புண்ணானா ஒருவேளை நான் இறந்து போகிறதுக்கே அது காரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிச்சு கோழிட்ட, நான் பாரு, உனக்கு முட்டையை கொடுத்துடலாம், நான் 1 கிலோ இறைச்சியை கொடுத்தோம்னா நான் செத்து போவேன், அதனால் முடியாதுன்னு. அப்படி சொல்லிட்டு இந்த பன்றி இந்த கோழியை பார்த்து கேட்டதான், ஆமாம், நீ முட்டையை கொடுக்கலான்னு சொன்னால் சரி, அது உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உனக்குள்ளே உருவாகி உன்னிடத்துலேருந்து வெளியாகக்கூடியது. நீ அந்த ஒரு முட்டையும் கொடுத்து அங்கே 10-100 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அது பிரயோஜனப்படாது, நீ ஒரு 1/2 கிலோவாவது இறைச்சி கொடுப்பியா? அந்த கோழி பதிலே சொல்லலை. இது ஒரு சின்ன ஒரு மாரல் கதை, நம்ம யோசிக்க வைக்கக்கூடியதான ஒரு கதை. அதாவது நம்ம எல்லாருக்குமே ஆண்டவருக்கென்று தங்களை கொடுக்க விருப்பம் உண்டு, தங்களை அர்ப்பணிக்க விருப்பம் உண்டு, அல்லது தங்களை ஆண்டவருக்கென்று கொடுக்கும்போது நமக்கு என்ன தோணும், நம்மளை முற்றிலுமாக ஆண்டவர் கொடுத்து விட்டோம் என்று. ஆனால் கொஞ்சம் நாட்கள் போகும்போது அந்த அர்ப்பணிப்பானது முழுமையாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக சுயநலமாக மாறிவிடும். இந்த பன்றி என்ன செய்கிறது, முதலிலே சொல்லிவிட்டது நான் 1 கிலோ இறைச்சியை கொடுக்கலாம் என்று. சற்று யோசிக்கும் போது அது தன்னுடைய சரீரத்தில் காயத்தை ஏற்படுத்தும், அது தன்னுடைய சரீரத்தில் புண்களை உருவாக்கும், ஒருவேளை நான் மரித்து போகலாம் என்ற எண்ணம் வந்தபோது தான் கொடுக்க வேண்டும் என்றதான அந்த அக்கறையை அப்படியே விட்டுவிடுகிறது. அதாவது ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்றதான மனநிலை யாருக்குள்ளே இருந்தது? அந்த 2 மிருகத்திற்குள்ளும் இருந்தது. அதே போல தான் உங்களுக்குள்ளே வரும்போது எப்படி இருக்கும்? ஊழியத்துக்கென்று வரும்போது நான் என்னையே ஆண்டவருக்கென்று முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்றதான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே நிறைந்திருக்கும். ஆனால் எப்பொழுது அது உங்களுடைய சரீரத்தை பாதிக்கும் போது, எப்பொழுது அது உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுக்கும்போது, எப்பொழுது அது உங்களுக்குள்ளே வலியும் வேதனையும் நெருக்கத்தையும் கஷ்டத்தையும் தரும்போது ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களாக மாறுகிறீர்கள்? சுயமானது அங்கே என்ன செய்கிறது? ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்கிறது. ஆனால் தேவன் இங்கே என்ன சொல்லுகிறார்? ஜீவனுள்ள பலியாக. ஜீவனுள்ள பலி என்று சொல்லுவோமே, ஆனால் ஒருவேளை ஊழியத்தின் நிமித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் மரிக்க நேரிட்டாலும் மரிக்கிறதற்கு தயாராக இருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு, அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சியின் தாகத்தோடு இங்கே இருப்பீங்க? இருக்க மாட்டோம். ஆனால் எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? தைரியமாக சொல்லும், நான் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறேன், என்னையே கொடுத்து ஊழியம் பண்ணுகிறேன் என்று. ஆனால் நம்மளை நாமே கேள்வி கேட்போமே, ஆனால் நாம் பன்றியை போல
அல்லது ஒருவேளை இந்த கோழியை போல. கோழிக்கு எப்படி ஒரு முட்டையை கொடுக்குறது சாதாரண காரியம், ஏன்னா அதற்குள் உருவாகி அதற்குள் இருந்து வெளியேறுகிறது. காரணம் என்ன? தங்களை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு அனுபவம் இல்லை, தங்களை முழுமையாக தேவனுக்கு ஜீவனுள்ள பலியாக கொடுக்கக்கூடியதான ஒரு நிலைமை இல்லை. 1979 ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஹார்வர்ட் பிட்மேன்ங்கிறதான மனுஷன் இறந்தது. அதாவது நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா கொஞ்சம் புரிஞ்சுடுறதுக்காண்டி. அதாவது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இறந்துட்டார், ஆனால் ஆள் இப்பவும் இருக்கார். ஒரு பெரிய ஒரு பொல்லாத ஒரு வியாதி, அதில் டாக்டர் சொல்லிட்டாங்க ஆள் இறந்துட்டு. அந்த உடம்பில் இருந்து அந்த ஆவி வெளியில் போகுது. அது எங்கே போகுது? நேராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாடி போகுது. இந்த மனுஷன் யாருன்னா ஒரு ப்ரீச்சர் ப்ளஸ் டீச்சர். அப்போ இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாடி நிற்கும்போது நல்ல ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருந்தாராம், தனக்கு பரலோக ராஜ்யம் கிடச்சிரோன்னு. இவர் யார்? ப்ரீச்சர் டீச்சர். அந்த ஆத்மாவானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னாடி நிற்குது. அப்போ இந்த மனுஷன் தன்னுடைய நல்ல செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக எல்லாவற்றையுமே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சொல்லி முடித்த பிறகு, அதாவது இடி முழக்கம் போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து சத்தமானது வெளிப்பட ஆரம்பிச்சது. அந்த வார்த்தையின் முதல் வார்த்தை யுவர் ஃபெய்த் இஸ் டெட். அப்படின்னா உன்னுடைய விசுவாசம் செத்த விசுவாசம். இந்த ஆளுக்கு ஒருவேளை ஏசப்பா என் பேரை மாறி வேற ஆளுக்கு பேர் லிஸ்ட் இருக்கிறத வாசிச்சுருக்காரோ சொல்கிறாரோன்னு நினச்சிக்கிட்டார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை குறித்து சொல்லும்போது இவருக்கு என்னென்னா இது என்னை பற்றி உள்ளது இல்லை, அந்த ஒரு ஃபீலிங். இடி முழக்கம் போல சத்தம் கேட்குது. அந்த வார்த்தை எப்படி? நீ ஊழியம் செய்யலாம், நீ ஊழியக்காரனாக இருந்திருக்கலாம், ஆனால் உன்னிடத்தில் இருந்ததான விசுவாசம் செத்த விசுவாசம். நீ செய்ததான எல்லா குட் ஒர்க் இட்ஸ் ஆல் இன் வெயின். அப்படின்னா எல்லாமே பயனற்றது. அடுத்து என்ன சொல்கிறாரு? இந்த கிறிஸ்டியன் சர்வீசஸ், அதாவது நம்ம ஆராதனை நடத்துகிறோம் தெரியுமா, இந்த மாதிரிப்பட்ட நீ நடத்தின எல்லா ஆராதனைகளுமே அது என்ன சொன்னார்? அபாமினேஷன், அப்படின்னா அருவருப்பானது. நீ ஒரு ப்ரீச்சராக இருந்து நீ நடத்தினதான எல்லா ஆராதனைகளும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அருவருப்பாக இருந்துச்சு. அந்த மனுஷனுக்கு ஏசப்பா ஏதோ ஆள் மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு தான் ஒரு எண்ணம் அவருக்குள்ளே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அடுத்து என்ன? நீ என்னெல்லாம் எனக்கு செய்தேன்னு சொல்லி நீ செய்தியோ அது எதுவுமே நீ எனக்கு செய்யலை. யூ ஹவ் டன் டு த ஃபால்ஸ் காட், அதாவது ஒரு பொய்யான தெய்வத்துக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? சாத்தானுக்கு தான் நீ இதுவரைக்கும் செய்த எல்லா காரியங்களையுமே செய்தான். நீ தேவன் என்று இயேசு என்று சொல்லுகிறாயே, அதுவும் எனக்கு வந்து சேரலை, அதுவும் அந்த சாத்தானுக்கே போய் சேர்ந்துச்சு. அடுத்து திரும்ப என்ன? யூ சர்வ்ட் எ ஃபால்ஸ் காட். நீ ஒரு பொய்யான தெய்வத்து தான் நீ வந்து இதுவரைக்கும் ஊழியம் செய்திருக்கா. நேம் அளவில் தான், அதாவது பேரளவில் தான் இயேசு தேவன் இப்படியெல்லாம் காரியங்களெல்லாம் சொல்லி நீங்கள் செய்திருக்கிறீங்க. ஆனால் எதுவுமே என்ன இல்லை, எனக்குரியதாக இல்லை. திரும்ப திரும்ப சொல்லப்படும் போது இந்த மனுஷனுக்கு புரியவே இல்லை. நான் ஊழியக்காரன், நான் ஊழியம் செய்துட்டு இருந்தேன், நான் எவ்வளவோ நன்மைகள் செய்துட்டு இருந்தேன், இங்கே ஆண்டவர் எப்படி சொல்லிட்டு இருக்காரு, நான் வாழ்ந்ததே இயேசுகான் தான். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த என்னிடத்துல நீ இதுவரைக்கும் வணங்கின தேவன் என்ன இல்லை அப்படின்னு சொல்லுகிறாரேன்னு சொல்லிட்டு பொறுமையோடு இருந்துட்டு, அப்போ நான் யாருக்கு ஊழியம் பண்ணேன்? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நீ சாத்தானுக்கு ஊழியம் செய்தாய், ஆனால் சாத்தான் எப்படி ஊழியக்காரர்களை வஞ்சிக்கிறான் என்றால் தங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக மாற்றுகிறான். என்ன சொன்னார் என்றால் SELF, அவ்வளோதான், ஷார்ட்டாக சொல்லிட்டு ஆண்டவர் முடிச்சிட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன? செல்ஃப். நீ யாருக்கு இது வரைக்கும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கா? உன்னுடைய சுயத்திற்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே தான் அவருக்கு அப்பந்தான் புரிஞ்சு, ஓஹோ நான் இது வரைக்கும் எனக்கு தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஆள்கிட்ட விபச்சார பாவங்கள் இல்லை, பண ஆசை பாவம் இல்லை, பொய் பாவம் இல்லை, மனுஷர்களாகிய நம்ம சொல்லக்கூடிய பாவங்கள் அவரிடத்துல இல்லை. அப்போ பைபிள் படி பார்க்கும்போது ஆள் எப்படி? ஐ எம் பர்ஃபெக்ட். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதுவரைக்கும் நீ பண்ண எல்லா ஊழியமுமே அருவருப்பானது, நீ பண்ண எல்லா ஆராதனைகளும் அருவருப்பானது, உன்னிடத்தில் இந்த விசுவாசம் வந்து செத்த விசுவாசம், உன்னுடைய எல்லா கிரியைகளுமே பயனட்டது. காரணம் என்ன? நீ சாத்தானுக்கே ஊழியம் பண்ணிட்டு இருந்தான். அவருக்கு அது வரைக்கும் புரியலை.
அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு எழுத்தையும் தெளிவாக சொன்னார். அது என்ன? SELF, சுயம். ஏன்னா இந்த மனுஷனுக்கு ஷாக். அந்த மனுஷன் இப்போ உயிரோடு இருக்கார், ரொம்ப வயசான மனுஷன். அவருடைய பேட்டியில் நான் அறிஞ்ச காரியம், அவர் ஷாக். அதாவது அவர் என்ன சொல்லனா, என்னை கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்கிட்ட சொல்லும்போது என்னால் நம்பவே முடியலை. ஏன்னா என்னுடைய கன்விக்ஷன், அதாவது நான் வந்து மற்றபடி எல்லாரையும் போல இல்லை, நான் வந்து ரொம்ப ஒழுக்கம் உள்ள ஒரு மனுஷன், என்கிட்ட எந்த பாவமே கிடையாது. ஆனால் கடைசி நீ ஊழியம் பண்ணுகிறது உன்னுடைய சுயத்திற்காக, உனக்காகன்னு சொல்லும்போது தான் எனக்கு புரிஞ்சு அது உண்மை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் செத்தது, நீ எனக்கு என்ன செய்யலை? ஊழியமே செய்யலை. காரணம் என்ன? நாம் தேவனை உடையவர்களாக இல்லை. அந்த தேவன் என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னை உடையவர்களாக இருப்பீர்கள், தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து. ஏன்னா சில நேரங்களில் அந்த சுயம் கிரியை செய்யிட்டே இருக்கும். ஆனால் உங்களை அநேகர் எப்படி தெரியுமா, அந்த சுயத்துக்கு இடம் கொடுத்து அடுத்தவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, டேய் நீ எனக்குரியவன் இல்லை, உனக்கு என்ன தெரியாது. அதனால் எவ்வளவோ சாட்சி இருக்குது. நான் ஏன் இந்த சாட்சி எங்கே சொல்ல வரேன்னா, அந்த மனுஷனாலே கடைசி வரைக்குமே நம்ப முடியலை. இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை குறித்து சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் என்ன நினைச்சார் தெரியுமா? இது எனக்குரியதல்ல, இது எனக்குரியதல்ல. கடைசி தான் சொன்னார், நீ வணங்கும் தேவன் சாத்தான். ஆனால் அந்த சாத்தான் எப்படி உன்கிட்ட வரல? பாவங்கிற ஒரு விதத்தில் வரல. உன்கிட்ட எப்படி வந்தான்? சுயங்கிறதான ஒரு விதத்தில் வந்தான். நீ சாகிற வரைக்கும் ஊழியம் செய்தது சுயத்திற்கு. நீ இயேசுவாக எனக்கு ஊழியம் செய்யலை. அந்த சுயங்கிற வார்த்தை சொன்ன உடனே தான் அந்த மனுஷனுக்குள்ள ஆழமாக ஒரு குத்து குத்துச்சு. ஐயோ இது உண்மை, இது உண்மை, இது உண்மை. ஏன்? எனக்கு விருப்பப்பட்ட இடம், எனக்கு விருப்பப்பட்ட ஆராதனை, விருப்பப்பட்ட காரியங்கள், எனக்கு விருப்பப்பட்டதே நான் செய்வேன். ஏன்னா இது உண்மையான சம்பவம். இது அந்த மனுஷன் இறந்து போனாங்கிறது தெளிவாக இப்போ கிளினிக்கலி ப்ரூவன் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, டாக்டர்ஸே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க இறந்து போனான். ஆனால் அந்த மனுஷன் இப்போ உயிரோடு இருக்க, ரொம்ப வயசான ஒரு மனுஷன், ரொம்ப வயசு. ஏன்னா நம்ம தப்புன்றது எப்படி தெரியுமா? இந்த ஒன்று தான். நம்ம எப்படி பார்ப்போம்? விசுவாசியோ இல்லை மற்றவங்களை போல பார்ப்போம், பார்த்து நினைப்போம், அந்த பாவம் என்கிட்ட இல்லை, இந்த பாவம் என்கிட்ட இல்லை, இந்த பாவம். ஆனால் என்ன இருக்குன்னு தெரியுமா? அந்த சுயம் கிரியேட்டே இருக்கும். நான் எனக்கு மகிமை சேர்க்கிற மாதிரி, இல்லை எனக்கு பெருமை சேர்க்கிற மாதிரியும் ஏன் காரியம் அந்த சுயம் கிரியேச்சியம். ஓஹோ, அப்போ என்ன? கோழியை போல, இல்லை பந்தியை போல, இல்லை இந்த மனுஷனை போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் உண்மையான ஊழியம்னா என்ன? ஜீவ பலியாக உங்களை அப்படியே ஒப்புக்கொடு, சொல்கிறத செய்யணும், முடிஞ்சு போச்சு. சொல்கிறத செய்யணும். ஒருவேளை எதுவுமே தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சிலுவையை மாத்திரம் பார்த்துட்டு அந்த தேவன் இடுக்கமான வழியை எடுத்துக்கொண்டார். அவர் இந்த உலகத்தில் பிறந்ததே கொலை செய்யப்படுவதற்காக, படுகொலை செய்யப்படுவதற்காக, கொடூரமான மரணத்தை அனுபவிப்பதற்காக. அப்போ அவர் என்ன செய்தார்? அந்த சித்தத்தை ஏற்றுக்கொண்டார், தேவ சித்தத்தை ஏற்றுக்கொண்டார், அப்படியே வாழ்ந்தார். உங்களுக்குள்ள, அதாவது ஊழியம் செய்யக்கூடியதான உங்களுக்குள்ள, அல்லது ஊழியம் செய்ய போக இருக்கக்கூடியதான உங்களுக்குள்ள சுயம் சிலுவையில் அறையப்படாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் யாருக்கு தான் ஊழியம் செய்கிறீங்கள் என்றால் பிசாசானவன். ஏன்னா நமக்குள்ள என்ன இல்லை? பாவம் இல்லை. வெளியரங்கமாக மற்றவங்க சொல்லக்கூடிய பாவங்கள் இல்லை. ஆனால் சாத்தானுடைய தந்திரம், அதான் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லிட்டார், சாத்தானின் தந்திரங்களை அறிந்திருக்கிறோமே. ஏன்? என்னென்ன விதத்தில் சுயம் கிரியை செய்துங்கிறது உங்களுக்கு தெரியாது. டெய்லி படுக்கைக்கு முன்னாடி உங்களை சிந்திங்க, உங்கள் எண்ணங்கள். ஏன்னா அதான் பவுல் அப்போஸ்தலன் கடைசி வரைக்கும் சொல்லுவார், நான் எல்லாவற்றையும் விட்டு முன்னாக்கி ஓடுகிறேன், எல்லாவற்றையும் அடைந்தேன் என்று நான் எண்ணலேன்னு. அதில் காரணம் இருக்குது. ஏன்னா மாம்சத்தோடு இருக்கிற வரைக்கும் சாத்தான் எங்கேயாவது வீழ்த்த பார்ப்பான். அப்போ அவருக்கு தெரியும், அதான் சொல்ல, எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு, எதுக்கு? என்ன உயர்த்தாதபடிக்கு. ஏன்? மனுஷனாக இருக்கிற வரைக்கும் சுயம் நான் தான் செய்தேன், நான் தான் இதை பண்ணினேன், நான் தான். அப்போ அந்த சுயம், நான், எனக்கு, என்னுடையவைகள், என்னால் தான் முடிஞ்சு, இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் ஊழியம் செய்கிறது பிசாசுக்கு, நீங்கள் ஊழியம் செய்கிறது சாத்தான். அப்போ உங்களை நீங்கள் யோசிங்க, நான் ஊழியக்கார நிலைமைக்கு வந்துட்டேன், இல்லை ஊழியக்கார நிலைமைக்கு வரப்போகிறேன், நான் ஊழியக்காரனா அல்லது நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிடுங்க. ஏன்னா இந்த ஹார்வர்ட் பிட்மேனுங்கிற மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் இடிமுழக்கம் போல வார்த்தை வருது. ஆனால் அந்த வார்த்தைகளை அந்த மனுஷனால் எப்படி ஏற்றுக்கிட முடியலை? இது எனக்கு தான் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஆனால் கடைசியில் செல்ஃப்ங்கிறதான ஒரு வார்த்தை சொல்லும் போது தான் புரிஞ்சுக்கிட்டேன், சுயம்.
ஏன் உங்களுக்கும் தோணுதை செய்வீங்க, உங்களுக்கும் தோணுபடி சில காரியங்களை பிரயாசப்படுவீங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டதை பண்ணுவீங்க. அதாவது மனசுக்கு பிடிச்சிருக்கணும், உங்களுக்கு விருப்பமாக இருக்கணும், உங்களுக்கு அதனால் சில ஆதாயங்கள் இருக்கணும். அப்படின்னா சில காரியங்களை மட்டும் என்ன செய்கிறோம், நைட்டுனாலும் செய்வோம், பகல்னாலும் செய்வோம், இரவும் பகலும் செய்வோம். ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட வேண்டியதான ஒரு காரணம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னது சுயம் கிரியை செய்து. அப்போ உங்களுக்குள்ளேயே தெரிஞ்சிருக்கணும், நான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யலை, ஊழியம் செய்யலை. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன, நான் எனக்கென்று வரவில்லை, நான் எனக்கென்று வராமல் நான் என்ன செய்கிறேன், என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தம் செய்வதற்காக வந்தேன். அப்போ அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், சுயங்கிறது கம்ப்ளீட்டாக எல்லா விதத்திலுமே எடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு ஒன்றில்லாமல் ஆச்சு. கடைசி வரைக்கும் இதோ என்னுடைய ஆவியை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வேலை வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தான் இருந்தால் சுயமற்றவராக. அப்போ ஊழியம் செய்ய வரக்கூடியவங்களுக்கு முதல்ல தேவையானது என்ன, சுயம் இல்லாத ஒரு அனுபவம். அதான் வேதம் சொல்லு. மறுபடியும் வசந்த வாசிங்க, ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவனுள்ள பலியாக. அதாவது இங்க சரீரத்தை ஆண்டவர் கேட்கிறார். அந்த சரீரம் என்று சொல்லும் போதே ஆவி ஆத்மாவும் அதுல உள்ளடங்கி தான் இருக்கு. அப்போ ஆவி ஆத்மா சரீரம் மூணுமே முழுமையாக நம்ம என்ன செய்யணும், அந்த ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது எப்படி தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தார், தம்முடைய சரீரத்தை அப்படியே பலியாக கொடுத்தார். அவர் என்ன, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ அந்த தேவனை பின்பற்றும் போது நம்மளை என்ன செய்யணும், நம்முடைய சரீரத்தை சில நேரங்களில் என்ன தெரியுமா, க்ஷீணம் தாக்கும், பலவீனம் தாக்கும், கஷ்டங்கள் தாக்கும். ஆனால் சில காரியங்களை செய்து தான் ஆகணுங்கும் போது நீங்கள் என்ன செய்யணும், அதை செய்தாகணும். இல்லை என்ன ஆகும், நீங்கள் உங்கள் சுயத்தை தான் இடம் கொடுக்குறீங்க, உங்கள் காரியங்களை நிறைவேற்றவே முடியாது. தேவசுத்தை நீங்கள் என்ன செய்யல, ஒரு விதத்துலையும் செய்து முடிக்க போகிறதே கிடையாது. உங்களை பலியாக கொடுக்கக்கூடியதான ஒரு அனுபவம் வேணும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சிலுவையில் கடைசி வரைக்கும் தொங்கிட்டாரு, தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிட்டார். நான் அடிக்கடி யோசிப்பேன், எப்படி இவ்வளோ அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதான ஒரு சரீரத்தில் எப்படி சிலுவையை சுமந்து போனேன். அப்போ நான் அடிக்கடி எனக்குள்ளே வந்துட்டு போகிற ஒரு சிந்தனை, இவ்வளவு அடிகள் பட்டு மிளாறுகள்னால பெரம்பால் அடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு வஸ்திரத்தை மறுபடி போட்டு அதுக்கு பிறகு சிலுவையை கொடுக்குறாங்க. அதுவும் எப்படி, இப்போ ஒருவேளை நீங்கள் போனால் ரோடு போட்டிருப்பாங்களா இருக்கும், அப்போ ரோடு கிடையாது, கரடு முரடான பாதை, அதில் எப்படி அவ்வளோ வெயிட்டான ஒரு சிலுவையை சுமந்துட்டு போகிறாரு. ஆனால் அவர் என்ன செய்தார், தன்னுடைய சரீரத்தை தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தி என்ன செய்தார், கடைசியாக எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். நம்முடைய சரீரங்களை கொண்டு, திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய சரீரங்களை கொண்டு தேவன் நம்மை அழைத்ததான அந்த நோக்கத்தில் நிறைவேறணுமா?